1925 ஆரம்பிச்ச RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் எந்த சாதிக்காவது என் முப்பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையரை போன்று விலை மதிக்க முடியாத இந்த முத்தரையருடைய வாக்குகளை தானே நம்ம பெற்றிருக்கோம். தம்பிங்க பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டான். கை தட்டினா எல்லாம் மறந்து போயிடும். அங்க பாரு போதையில இருக்கான் அவன். ஒரு விஷயத்த நீங்க கை தட்டி ரசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்க மனசுக்குள்ள உங்க மண்டைக்குள்ள ஏறாது. அதிமுக திமுக காரன் பேசுறதெல்லாம் கை தட்டி ரசிச்சு கேட்டு இன்னைக்கு இடம் வாங்குறதுல நிறைய சங்கடங்கள்லாம் வந்தது. மதுரை மாவட்ட தொகுதி மாநாடு நடத்துகிற போது வரலாற்றில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய வயசு என்னன்னு தெரியுமா? 1348 முடிஞ்சு 49வது வயதை கடந்திருக்கிறார். நமது அடையாளம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்கள். தமிழக வரலாற்றிலே 1000க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறது. எந்த சாதிக்காவது என் முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை போன்று 1000 கால வரலாறு இருக்கிறதான்னு சொன்னா நம்மளை தவிர வேற யாருக்கும் 1000 கால வரலாறு கிடையாது. வரலாற்றிலே நாடாண்ட சமூகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்களை தஞ்சை பெரிய கோயில கூட கட்டியது முத்தரையர்கள் தான். ஆனா வரலாறு திரித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை அந்த பக்கம் சிவகங்கை பகுதிகள் எல்லாமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்களை கட்டி வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி வரலாற்றிலே நாடாண்ட சமூகம் நமது முன்னோர்கள். வரலாற்றிலே நாடாண்டோம். இன்னைக்கு நிகழ்காலத்தில் நாம எப்படி இருக்கிறோம்? 1906 முத்தரையர் மகாஜன சங்கம்னு ஆரம்பிச்சாங்க. 1925 ஆரம்பிச்ச RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இந்த நாட்டினுடைய பிரதமரை உருவாக்கி இருக்கிறது. காரணம் அவர்கள் சொல்வதை அனைவரும் கேட்டார்கள். நீங்க நம்ம தம்பிங்க விசில் அடிச்சு கத்திட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூத்து நாங்க வருவதற்கு முன்னால் வண்டியை கொண்டு வந்து வச்சுட்டு ரவுண்ட் அடிக்கிறான். எங்களுக்கு கேக்குதாங்க லைவ் போகும்போது அந்த நீங்க பண்ணின விஷயமெல்லாம் எங்களுக்கு கேக்கு. இந்த பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல பாக்குறோம். தாய்மார்கள் ஒரு 1000 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்க அம்மா உன் தங்கச்சி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீ வேலை செய்வியா? அவர்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க மட்டும் இங்க என்ன ரேஸா வச்சிருக்கோம்? 2 வீலர் ரேஸா ரவுண்ட் ரவுண்டா அடிச்சுக்கிட்டு. மதுரையில மட்டும்தான் இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. இதை மாத்தணும். வரலாறு பெரியது. நீண்ட நெடிய வரலாறை கொண்ட சமூகம் தமிழகத்திலே யாருன்னு கேட்டா இந்த முத்தரையர் சமூகம் மட்டும்தான். வரலாற்றிலே நாடாண்ட சமூகம் இன்னைக்கு தான் வாழ்ற கிராமத்தில் ஒரு வார்டு உறுப்பினரா வர முடியல. சிந்திக்கணும். வார்டு மெம்பர் அதற்கு கூட நாம வாழுகிற கிராம பகுதியில் வாழுற சிறுபான்மை சமூகம். சிறுபான்மைங்கிற என்ன சிறுபான்மை? நாம ஒரு கிராமத்தில் 500 குடும்பம் இருக்கும் போது 10 குடும்பம் 20 குடும்பம் இருக்காமல் அவன் தான் சிறுபான்மை. அந்த சிறுபான்மை சமூகம் தான் தமிழகம் முழுக்க முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா? யாரு? நாம பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் சிறுபான்மை 10 குடும்பம் 20 குடும்பம் வாழுகிற சமூகம் எல்லாம் இன்னைக்கு அரசியல்ல அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் அவன் என்ன செய்யறான்?
விலை மதிக்க முடியாத இந்த முத்திரையருடைய வாக்குகளை தானே நம்ம பெற்றிருக்கோம். அந்த மக்களுடைய வாழ்வியலை மாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் கூட நினைக்கிறது இல்ல. குடிசையில வாழக்கூடிய முத்திரையர்கள் தமிழகம் முழுக்க குடிசையில தான் வாழ வேண்டும். யார் நினைக்கிறா? நாம ஓட்டு போட்டோம் பாருங்க, சிறுபான்மை சாதி. இங்க இருக்க அமைச்சரா இருக்கலாம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், இங்க இருக்க பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம். ஒரு தொகுதி எடுத்துட்டோம்னா தொகுதியில 300க்கும் மேற்பட்ட கிராமம், சட்டமன்ற தொகுதியில 300லிருந்து 500க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்டது நம்ம சமூகம். அப்படித்தான் 40 தொகுதி எடுத்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி சங்கம், தமிழகத்தில் சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய கட்சிகள், சாதிய சங்கங்கள் யாராவது 40 தொகுதி எடுத்து 28 பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்களான்னு கேட்டா, முத்தரையர் சமூகத்தினுடைய ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி தவிர வேறு யாராலும் நடத்த முடியாது. கை தட்டாது. நடத்தியிருக்கோம் 28 பொதுக்கூட்டம், 28 தொகுதிகளை நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு தொகுதி கூட்டம் நடக்கிற போது முத்தரையர் கிராமங்களுடைய பெயர் 280 300 கிராமம் போட்டிருக்கோம் குறைந்தபட்சம். எந்த அரசியல் கட்சிகளுக்காவது, எந்த சாதி சங்கங்களுக்காவது தங்கள் மக்கள் வாழுகிற பகுதி கிராமத்தினுடைய பெயரை போட்டு கூட்டத்தை நடத்த தெம்பு திராணி இருக்கிறான்னு கேட்டா, நம்மளை தவிர வேற யாருக்கும் தெம்பு திராணி கிடையாது. பெரும்பான்மை சாதி, மிகப்பெரிய வரலாறுக்கு சொந்தமான சாதி. ஆனா எங்க தோற்று போறோம்? எலெக்ஷன்ல நிக்கிறது, ஐயோ அது பெரிய வேலை, அதை நம்மளால முடியாது. பஞ்சாயத்து தலைவர் ஆளுங்கிறது மிகப்பெரிய செலவினம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் நீ பிறந்த அந்த முத்தரையர் சமூகத்துக்காக, அந்த கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகளுக்காக நீ அதிகாரிகளை சந்தித்தேன்னு சொன்னா, நீ தாண்டா பஞ்சாயத்து தலைவர். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக நீ அதிகாரிகளை சந்திக்கிற, ஆட்சியரை சந்திக்கிறன்னு சொன்னா, நீதான் ஒன்றிய கவுன்சிலர், நீதான் மாவட்ட கவுன்சிலர், நீதான் சட்டமன்ற உறுப்பினர், நீதான் பாராளுமன்ற உறுப்பினர். அதை யாரும் செய்யறதில்லை. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா என்ன, பக்கத்து வீட்டுக்காரன சிறுபான்மை சாதி அடிச்சா என்ன, பாதிக்கப்படுறது அவன் தானே, நம்ம கிட்ட வரலையே நினைக்கிறோம். இதான் இந்த தமிழகம் முழுக்க கேட்பாரற்ற சமூகமாக தமிழகம் முழுக்க இருந்தோம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால் எப்படி சொல்லுவான்? கிபி கிமுன்னு சொல்லுவான். கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். அதே மாதிரி முத்தரையர் சமூகத்தினுடைய வாழ்விலை எடுக்கும் போது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால், வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு பின்னால் தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். மதுரையில மாநாடு போடும்போது கேட்டாங்க நம்ம திருச்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள், மதுரையில மாநாடு போட்டு அசிங்கப்படுத்தினதப்பா அந்த சாதிய, அங்கெல்லாம் நம்ம ஆளு இல்ல. திருச்சியில இருக்க அரசியல்வாதி சொல்றான், வந்து பாருங்கன்னு சொன்னோம். குறைந்தபட்சம் 1 to 3 லட்சம் பேரை திரட்டுவோம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வலையர் வாழ்வுரிமை மாநாட்டிலே 3 லட்சம் பேரை திரட்டுவோம். வருகிற தலைவர்கள், வருகிற முதல்வர் வியந்து பார்ப்பார். இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளை அந்த மேடையிலே நிறைவேற்றுவார் அப்படின்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். தென் மாவட்டத்தில் முத்தரையர்கள் இல்ல அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்தறிந்து, ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானே சொல்லுவான், இந்த படம் எடுக்கிறவெல்லாம் காட்டுவான்ல, மதுரை என்னோட ஒன்ன காட்டுவான். கேவலமா சொல்லிடுவேன், தாய்மார்களா இருக்காங்க, வேற இல்லையா, அடையாளம் இல்லையா? அதை உடைத்தறிந்து தென் தமிழகத்திலே வலையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். யாரும் இதை மறுக்க முடியாது.